நம் உலகில் உள்ள சந்து பொந்துகளை எல்லாம் ஒரே கிளிக்கில் நம் கண்முன் கொண்டு வந்துவிடும் கூகுள் மேப். ஆனால் அந்த கூகுள் மேப்புக்கு கூட தெரியாமல் சில மர்மமான இடங்கள் உலகில் உள்ளன. அப்படி கூகுள் மேப்பில் இருந்து காணாமல் போன தீவுகள் மற்றும் கூகுள் மேப்பில் மர்மமாக தெரியக்கூடிய சில இடங்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பேண்டம் ஐலாண்ட் ஆஸ்திரேலியாவில் 1700களில் கப்பல் பயணம் செய்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு சாண்டி ஐலாண்ட் என்று பெயரிடப்பட்ட ஒரு தீவையே தற்போது காணவில்லை. அப்போது கப்பல் பயணத்தில் ஈடுபட்டு வந்த பல்வேறு கப்பல் கேப்டன்களும் அந்த தீவை தங்கள் மேப்பில் குறிப்பிட்டு வைத்துள்ளார்கள். ஆனால் ஒரு குழு அந்த இடத்தை ஆய்வு செய்ய சென்றபோது அப்படி ஒரு இடம் இருந்ததற்கான தடயம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த தீவிற்கு என்ன ஆனது என்பது மர்மமாகவே உள்ளது. அடுத்ததாக கசாக் ஜியோக்ளிப்ஸ். நாஸ்கா லைன்ஸ் போலவே வடக்கு கஜகஸ்தான் பகுதிகளில் பழங்கால பிரம்மாண்டமான தரை வரைபடங்களை 2007ஆம் ஆண்டு கூகுள் மேப் உதவியோடு கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த தரைப்படங்கள் 8000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இதுவரை அந்த படங்கள் எப்படி எதற்காக அங்கு வரையப்பட்டன என்பது ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. ஒருவேளை அங்கு வாழ்ந்த மக்களின் சடங்குகளை நிறைவேற்றும் இடங்களாக இந்த இடங்கள் பயன்பட்டிருக்குமா, அல்லது அந்த வழியே சென்ற வேட்டைக்காரர்கள் இவற்றை ஏற்படுத்தியிருப்பார்களா என்று பல்வேறு அனுமானங்கள் உள்ளன. அடுத்ததாக மவுண்ட் லிகோ. வடக்கு மொசாம்பிக் பகுதியில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட மலைப்பகுதிதான் இந்த லிகோ மலை. 2012ஆம் ஆண்டு ஜூலியன் பாலிஸ் என்ற ஆய்வாளரால் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பே இந்த இடம் அதற்கு அருகிலிருந்து கிராம மக்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த ஆய்வாளர் சென்று அங்கு கண்ட அதிசயங்களை வெளி உலகிற்கு சொன்ன பிறகுதான் இந்த இடத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இவர் முதலில் கூகுள் மேப் வழியாகவே இந்த மலையை பார்த்துள்ளார். பின்னர் ஒரு குழுவினரை அழைத்து சென்று இந்த இடத்தை ஆய்வு செய்துள்ளார். அதன் பிறகே மனித தொந்தரவே இல்லாமல் தனி உலகமாக இயங்கி வந்தது தெரிய வந்துள்ளது. மனிதர்கள் அவருக்கு முன்பே வந்து போனதற்கான சில உடைந்த பானை தடயங்களும் அங்கே கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்ததாக அமெரிக்க கடற்படை தளவாடம் கொரோனடோ நேவி பேஸ். தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள கடற்படை தளவாடம் ஒன்று ஹிட்லரின் சின்னமான ஸ்வஸ்திக் வடிவில் கட்டப்பட்டுள்ளது. இது 2007ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. எல் வடிவ கட்டிட அமைப்பு போல தெரிந்தாலும் கூகுள் மேப் வழியாக பார்க்கும்போது தெளிவாக ஸ்வஸ்திக் வடிவில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அப்போதே இது ஒரு சர்ச்சையான நிலையில் ஹிட்லரின் ஆதரவாளரால் கட்டப்பட்டது என்று கூறப்பட்டாலும் இதற்கு பின்னால் உள்ள மர்மம் இன்று வரை விலகவில்லை. அடுத்ததாக ஜெனித் தீவு. அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் நடுவில் கிழக்கு சைபீரியன் கடலில் கூகுள் மேப் வழியாக பார்த்தால் ஏதோ கட்டை விரல் அச்சு போல காட்சியளிக்கும் இடம்தான் இந்த ஜெனித் தீவு. 1881ஆம் ஆண்டு இந்த தீவில் மாட்டிக்கொண்ட ஒரு அமெரிக்க கப்பலின் பெயரால் தான் இந்த தீவு அழைக்கப்படுகிறது. இதனாலேயே இந்த தீவு ரஷ்யாவிற்கு சொந்தமா அமெரிக்காவிற்கு சொந்தமா என்ற பஞ்சாயத்து பல நாட்களாக நடந்து வருகிறது. இதனால் இந்த தீவு கூகுள் மேப்பில் சரியாக தெரியவில்லை. இன்று வரை இந்த ஜெனித் தீவு ஒரு மர்மமான தீவாகவே தொடர்ந்து வருகிறது. அடுத்ததாக கோபி டெசர்ட். சீனாவில் உள்ள இந்த மணற்பரப்பில் அமைந்துள்ள வித்தியாசமான வட்டம் மற்றும் சதுர வடிவ அமைப்புகள் மர்மமான முறையில் அமைந்துள்ளன. குறிப்பாக இவை திடீரென்று ஆங்காங்கே தென்படுகின்றன. பல்வேறு கூற்றுகளின்படி சில்க் ரோட் பயன்படுத்தப்பட்ட காலத்தில் இந்த அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சீன ராணுவம் பயன்படுத்திய இடங்களாக இது இருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் இதுவரை உண்மையான காரணம் தெரியாமல் இது ஒரு மர்மமான இடமாகவே இருந்து வருகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.